Hi guys, வணக்கம் எல்லாருக்கும் and welcome to the third tutorial data structures ஓட மூணாவது tutorial அதில் இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு டுட்டோரியலில் வந்து நம்ம வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன, அதோட பேசிக்ஸ் என்ன, என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஏடிடினா என்ன, ஸோ அதோட மூணு டைப்ஸ் என்ன அப்படின்றது பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அந்த ஏடிடியில் லிஸ்ட் ஏடிடியை நம்ம ஃபஸ்ட் எடுத்து ஒவ்வொன்றா சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அந்த லிஸ்ட் ஏடிடியில் மூணு ப்ராசஸ் நீங்கள் லாஸ்ட் டைம் நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். What are the three processes? Array implementation, linked list implementation and cursor implementation. So இப்போ இந்த வீடியோவில் array implementation என்ன, ஸோ லிஸ்ட் ஏடிடியை எப்படி array implementation மூலமா நம்ம அப்ளை பண்ணலாம், அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் array implementationல ஒரு சிம்பிளான கான்செப்ட் அது. ஒரு array நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்கோம். array is nothing but a collection of similar data type variables. அதாவது இன்டீஜர் அரேனா ஒரு 10 இன்டீஜர் நம்பரை சேர்த்து உள்ளே போட்டால் அது ஒரு இன்டீஜர் அரே. கேரக்டர் அரேனா ஒரு 10 கேரக்டரை சேர்த்து ஒன்றா ஆகுனா கேரக்டர் அரே. அதே மாதிரி தான். ஸோ ஒரே டேட்டா டைப்பில் இருக்கிற பல எலிமெண்ட்ஸை ஒன்றா கம்பைன் பண்ணி எடுத்தோம்னா அது ஒரு அரேன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த அரே கான்செப்டை எப்படி நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அதாவது லிஸ்ட் ஏடிடியை நம்ம எப்படி, அது ஒரு ட்ரெயின் ஸ்ட்ரக்சர் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த ட்ரெயின் ஸ்ட்ரக்சரை எப்படி வந்து நம்ம வந்து ஒரு அரேயில் கொண்டு வர முடியும், எப்படி அதில் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஒரு அரே ஏன்ற ஒரு சாம்பிள் அரே நம்ம வச்சுக்கோம். ஸோ இப்போ அந்த அரேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10. ஓகே, ஸோ இப்போ அந்த சைஸ் 10க்கு வந்து நம்ம ஒரு அரே ஸ்டார்ட் பண்ணுறோம்னா இனிஷியல் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் 0. ஸோ 0லேருந்து 9 வரைக்கும் நம்ம 10 செக்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதை வந்து ஒரு சாம்பிள் ஆஃப் அரே அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த அரே இம்ப்ளிமெண்டேஷனில் லிஸ்ட் ஏடிடியை நிறைய டைப்ஸ் இருக்குது. லைக் டைப்ஸ்ன்னு சொல்கிறத விட நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒரு எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறது, ஒரு எலிமெண்ட்டை டெலீட் பண்ணுறது, எப்படி எந்த எலிமெண்ட்டை டெலீட் பண்ணலாம், எந்த பொசிஷனில் நீங்கள் எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணலாம், இந்த அரே எம்டியாக இருக்கா இல்லையா, இல்லை அரே ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீரீஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அப்படி எப்படின்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு எலிமெண்ட்டை இப்போ நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். லெட்ஸ் அஸ்யூம் த எலிமெண்ட் இஸ் 5. ஸோ 5 இன்சர்ட் பண்ணுறேன்னா இந்த 5 வந்து அரேயில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக நம்மளுக்கு இன்சர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ 5ன்றது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக இன்சர்ட் ஆகும். ஓகே, நான் செகண்ட் எலிமெண்ட், நெக்ஸ்ட் 15 அப்படின்னு ஒரு எலிமெண்ட் அண்ட் 25 அப்படின்னு ஒரு எலிமெண்ட் அண்ட் 35. ஸோ 3 எலிமெண்ட்ஸை நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் எலிமெண்ட் 15, 25, 35. இது வந்து நார்மல் இன்சர்ஷன் ப்ராசஸ் இன் அன் அரே. ஸோ ஒரு அரே இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லிஸ்ட் ஏடிடியில் இப்படி தான் நம்ம எலிமெண்ட்ஸை இன்சர்ட் பண்ண முடியும். ஓகேவா? இஃப் சப்போஸ் இப்போ நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இன்சர்ட் ஆகும்போது ஒவ்வொரு பொசிஷன் இருக்குது. ஸோ இப்போ அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் எலிமெண்ட் 45ன்ற எலிமெண்ட்டை நான் பொசிஷன் 2ல இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சாரி, பொசிஷன் 2ல இன்சர்ட் பண்ண நினைக்கிறேன். ஸோ பொசிஷன் 2ல ஆல்ரெடி எனக்கு 25 ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் எப்படி 45 எடிட் பண்ண முடியும்? ஸோ இங்கே எப்படி நான் 45 இன்சர்ட் பண்ண முடியும்னா, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு ஃப்ரீ திஸ் செல். இந்த செல்லை முதல்ல நான் ஃப்ரீ பண்ணணும் இன்சர்ட் பண்ணுறது. ஸோ இதை ஃப்ரீ பண்ணியே நான் மேலே போட முடியாது. ஸோ அடுத்த செல்லுக்கு நான் மூவ் பண்ணணும். பட் அடுத்த செல்லையும் எனக்கு எலிமெண்ட் இருக்குது. ஸோ இப்போ இதையும் நான் ஃப்ரீ பண்ணணும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த 35 செல்லை வந்து நான் நெக்ஸ்ட் செல்லுக்கு கொண்டு வரேன். ஓகே, ஸோ இந்த 35 எலிமெண்ட்டை நான் நெக்ஸ்ட் செல்லுக்கு கொண்டு வரேன். ஸோ இங்கே 35ன்னு வந்து இப்போ பொசிஷன் நம்பர் 3 நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ பொசிஷன் நம்பர் 3 ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா இந்த 25 நீங்கள் கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ 25. ஸோ இப்போ உங்களுக்கு பொசிஷன் 2 ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இப்போ பொசிஷன் 2 உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த புது 45ன்ற எலிமெண்ட்டை இங்கே இன்சர்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் insertion is done in array implementation using list ADT. சரிங்களா? இப்போ இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த மாதிரி ஒரு 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது, ஆர் இப்போ அரே ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு 10 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு, இப்போ 10 எலிமெண்ட்ஸ் ஒரு 9 எலிமெண்ட்ஸ் இருக்குது. 9 எலிமெண்ட்ஸில் நீங்கள் 10th எலிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் செல்ல நீங்கள் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் 45, 55, 65, 75. இப்போது நான் 85 அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டை நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். அதுவும் செல் 1 பொசிஷன் 1ல நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ பொசிஷன் 1ல நான் 85ன்ற எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணால் நான் என்ன பண்ணணும்? நான் நெக்ஸ்ட் செல்லாம் ஃப்ரீயாக இருக்கான்னு பார்க்கணும்.
ஸோ ஃப்ரீயாக இருக்கான்னு பார்க்கும்போது நான் முதல்ல 75 கீழே கொண்டு வரணும், 65 கீழே கொண்டு வரணும், 55 கீழே கொண்டு வரணும், எல்லா எலிமெண்ட்ஸையும் கீழே கொண்டு வந்துட்டு அண்ட் லாஸ்ட்டாக 85 உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஒன் மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் அரே இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அரே இம்ப்ளிமெண்டேஷனில் இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ ஒரு எலிமெண்ட்டை நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும், எஃபிஷியன்சியை குறைக்கும். ஓகேவா? நான் ஸோ தீஸ் ஆர் த ப்ராசஸ் ஆஃப் இன்சர்ஷன். ஓகே, இப்போ நம்ம டெலீஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ டெலீஷன் எப்படி பண்ண போகிறேன்னா சிமிலர் ப்ராசஸ் ஆஃப் இன்சர்ஷன். இப்போ நான் ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணும்போது நம்மளுக்கு டெலீட் ஃபங்க்ஷனில் அது என்ன கேட்கும்னா என்ன எலிமெண்ட்டை நீங்கள் டெலீட் பண்ண போகிறீங்க அப்படின்றது கேட்கும். ஆர் சம்டைம்ஸ் நம்ம பொசிஷன் வச்சு டெலீட் பண்ணுறோம் சொன்னோன்னா எந்த பொசிஷனை வச்சு நீங்கள் டெலீட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ சொல்லும் போது நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொசிஷன் நம்பர் 3 ஆர் எலிமெண்ட் 25 நம்மளுக்கு டெலீட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் we have to erase that element. அந்த எலிமெண்ட் ஆர் அந்த பொசிஷனுக்கு ஆர் அந்த செல்லுக்கு வந்து நம்ம 0வை டிஃபைன் பண்ணிடணும் ஆர் நல்ல டிஃபைன் பண்ணிடணும். ஸோ நல்ல டிஃபைன் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும், இந்த ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது கேப் நடுவில் விடாது. ஸோ இந்த எலிமெண்ட் ப்ரீவியஸ் செல்லுக்கு வந்து ஸோ அகெயின் நெக்ஸ்ட் எலிமெண்ட் ப்ரீவியஸ் செல், நெக்ஸ்ட் எலிமெண்ட் ப்ரீவியஸ் செல், நெக்ஸ்ட் எலிமெண்ட் ப்ரீவியஸ் செல், அகெயின் நெக்ஸ்ட் எலிமெண்ட் ப்ரீவியஸ் செல். ஸோ டெலீட் பண்ணும்போது எந்த எலிமெண்ட்டை டெலீட் பண்ணாலும் அதோட நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து இந்த பிளேஸை ஆக்கியூபை பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் லைக் அ ப்ராசஸ் ஆஃப் அரே. ஸோ ஒரு அரேல எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அந்த அரே இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம லிஸ்ட்டில் கொடுத்து வச்சுருக்கோம். சரியா? ஸோ இதில் எங்கே வேணால் இன்சர்ட் பண்ணலாம், எங்கே வேணால் டெலீட் பண்ணலாம் அப்படின்றத லிஸ்ட்டோட கான்செப்ட். ஸோ அதே மாதிரி நம்ம எரேஸ் பண்ணும்போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, ஸோ என்னென்ன டிஃப்ரென்ஸ் ஏற்படுது அப்படின்றது தான் இந்த அரே இம்ப்ளிமெண்டேஷனில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அகெயின் அரே இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லிஸ்ட் ADT அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஒரு அரே இருக்குது, அந்த அரேயில் வந்து ஒரு 10 சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம எப்படி எலிமெண்ட்ஸை இன்சர்ட் பண்ணுறோம், எலிமெண்ட்ஸ் எப்படி டெலீட் பண்ணுறோம் அப்படின்றத நான் பார்த்துருக்கோம். ஓகே, இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மேக் எம்டினா எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம 0 ஆக்குற மாதிரி, ஆர் அரே ஃபுல்லாக இருக்கா இல்லைன்னு பார்த்தா அந்த எலிமெண்ட் இன்சர்ட் பண்ண முடியுமா இல்லை பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்க முடியும். ஓகே, அண்ட் இஸ் எம்டி, மேக் எம்டி, இஸ் ஃபுல், மேக் ஃபுல், அந்த மாதிரி ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே அரே இம்ப்ளிமெண்டேஷனில் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஓகேவா? So these are the overall process of list ADT using array implementation. Okay, and இந்த tutorial இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். And next tutorialல பார்த்தீங்கன்னா list ADTல வந்து linked list implementation எப்படி பண்ணலாம், linked list implementationல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். Okay, so until we meet in the next tutorial, it's Karthikeyan signing off.